Good morning, students. I hope you all are fine here. Did you finish your homework, all of you? Did you finish your homework? And did you finish your assignment? In this section, we are going to discuss about Chapter 7, Composition and Decomposition. Yes, we already discussed few topics. What are they? Just to recall, after we should learn remaining topic. Okay, just a recall. Okay, notations for algorithm. Yes, there are mainly three different notation. What are they? Programming language, pseudocode and flowchart. Okay, here programming language is very important. Why நம்மளுடைய algorithm write பண்றோம்ல அது வந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன மெத்தட் இந்த மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணோம். this programming language மூலமா மற்ற algorithm ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Okay, the programming language. Second one is pseudocode. Pseudocode means similar to programming language. Programல என்னெல்லாம் பண்றோமோ that is similar to exact programming language execute ஆகும். Okay, but pseudocode இது only understand பண்ணி ஓனா ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் என்னதுன்னா pseudocode. Okay, நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் யாருக்காக பண்ண போறோம் that is pseudocode. Okay, நம்ம டீம்ல 7 பேர் இருக்கிறோம்னா நமக்கு ஒருத்தங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டாலும் மற்ற எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொல்ல மாட்டோம்ல. யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்காவது புரியாம இருக்கும், மற்ற எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா என்னன்னா லைக் சூடோகோட் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன்லி கம்யூனிகேஷன். ஓகே, அது என்னன்னா ஓனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணி ஓகே சிம்பிள் இங்கிலீஷில் ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் தான் என்னென்னா ஃப்ளோ சார்ட். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணாமல் டயக்ராமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் வி ஷுட் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி இல்லையா வாட் ஆர் தே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அல்கோரிதம் ரைட் பண்ணுவோம். அந்த அல்கோரிதம் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக. ஓகே, லைக் சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் இதெல்லாம் என்னென்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. சி ஷார்ப் ஜாவா இல்லையா. அவை ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்போதுமே அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ண இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா ரிமைனிங் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக ரீகால் பண்ணிட்டு போகலாம். ஓகே, மாதிரி நிறைய லாங்குவேஜ் நமக்கு படிப்போம் இல்லையா. நம்ம வந்து ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லாங்குவேஜ் மூலயமா தான் என்ன பண்ணுவோம்னா கோட் ரைட் பண்ணலாம். கோட்னா என்னென்னா ப்ரோக்ராம். ஓகே, கோட்னாலும் என்னென்னா ப்ரோக்ராம். ஓகேவா, சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன ஆகும் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. கம்ப்ளீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன கையிலேயே வச்சுட்டு இருப்பியா? நோ நோ. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு டாஸ்க்கோ ஏதோ கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன பண்ணுவோம்னா ஃபர்தராக கம்ப்யூட்டரில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வி கெட் கம்ப்யூட்டரில் கொடுக்குறது என்னென்னா இன்புட். கம்ப்யூட்டர் நமக்கு வந்து கரெக்டான இது தர்றது என்னென்னா அவுட்புட். ஓகேவா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னெல்லாம் பஞ்சுவேஷன் இருக்குது. ஓகே, மினிச்சேட்டிவாக இருக்கும். தட் மீன்ஸ் அந்த பிளேஸில் வந்து ஆகணும். அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ப்ளஸ்னால் ஒரு மீனிங், மைனஸ்னால் ஒரு மீனிங். எனி கேரக்டர் ஒன்றுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி முடித்த உடனே டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணும், டிரான்ஸ்லேட் த ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுனா கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்மிட். தட் மீன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு கொடுக்குறோம் இன்புட். வி கெட் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் pseudocode. Pseudocode means mix of programming language. That means programming language not exact programming language. Why? இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம என்ன ஆகணும் கோட் ரைட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் மூலயமா தான் நம்ம சம் கோட்ஸ் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ். வி ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஃப்ளோ சார்ட் எந்த மூலியமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டயக்ராம். ஓகே, டைமண்ட் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் composition. Okay, composition means
கம்போசிஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வி ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே நல்லா ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து நார்மலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் a = b or a = 5 or b = 10 c = 20 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கோம். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். now one algorithm அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ, நெக்ஸ்ட் தேர்ட் செகண்ட் அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் இடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, these all we are discussed briefly. Okay, now the next one decomposition. In the previous lesson we are discussed, now we are going to discuss about final part. Okay, decomposition means normally human la use பண்ற டெக்னிக் தான். நம்ம எங்க யூஸ் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி டெக்னிக் பார்க்கலாமா? நான் ஒரு ப்ராப்ளம், ஒரு பிக் டாஸ்க் எடுக்கிறோன்னா அந்த டாஸ்க் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் த டாஸ்க் என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு சப் டாஸ்க். கடைசியில் நம்ம வந்து சால்வ் பண்ணிவிட்டு கடைசியில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம்ல, அதோட டெக்னிக் தான் என்னென்னா டீகம்போசிஷன். ஓகேவா? இதனால உங்களுக்கு என்ன நடக்குன்னா, டீகம்போசிஷன் ஹியூஜ் என்னென்னா எவ்வளோ பெரிய லார்ஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஸ்ப்ளிட் இன்ட்டு ஸ்மாலர். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஸ்ப்ளிட் த ஸ்மாலர் டாஸ்க் பண்ணி. ஓகே, ஸ்மாலர் டாஸ்க்னால் என்ன பண்ணுறதுன்னா என்ன ஆகும்னா, பர்டிகுலர் டாஸ்கில் மட்டும்தான் அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் டாஸ்கில் தான் அது என்னென்னா கான்சன்ட்ரேட் பண்ணும். ஓகே, நம்ம இப்போ நல்லா எடுத்துக்கணும். நம்ம ஸ்கூலே ரைட் பண்ணிக்கோங்க. நிறைய குட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் என்னன்னா ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மேம் யாருக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? இல்லையா? குட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுப்பாங்க இல்லையா, நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க, ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்க. பட் மேம் யாருக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க? ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? Here also like that. Okay, entire task complete பண்ணும். ஓகே, 90% டாஸ்க் வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணும். எவ்வளோ பர்சன்டேஜ் டாஸ்க் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 90% டாஸ்க் வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணும். எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறது. பட் ஒரு டாஸ்க் ஒரு டாஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாட்டில் தான் அந்த ஒரு பாட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ரிமைனிங் 90% டாஸ்க் வந்து சக்ஸஸ் தான் இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்னா, நான் சொன்னேன்ல, மேம் வந்து நல்லா படிக்க பிள்ளைங்க எப்போதுமே என்னவா 90% ஒரு கிளாஸ் தான் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 90% பேர் நல்லா படிப்பாங்க. ஒரு 10% ஒரு 5% என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? எல்லாருமே குட்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எல்லா பிள்ளைங்களுமே குட் தான் இல்லையா? அதில் என்னன்னா கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல டாப்பில் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது டாப்பில் இருக்கிறவங்க டாஸ்க்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, நம்ம அந்த டாப்பில் இருக்க பிள்ளைங்களை விட ஸ்லோவை நம்ம என்ன சொல்லணும்னா சப் டாஸ்க். ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல, அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? சப் டாஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? Say all of you, எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? சப் டாஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, டீகாம்போசிஷன் ஆல்சோ ஸ்மாலர். ஓகே, ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இல்லையா? டீகாம்போசிஷன் ஆல்சோ ஸ்மாலர் டாஸ்க். பிரிக்கிற அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அப்புறம் உங்களுக்கு வரும். ஓகே, சம்டைம் டுமாரோ யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண.
ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல பிரைட், நீங்கள் எல்லாமே பிரைட் தான். அதில் யாருக்காவது எதுவும் ப்ராப்ளம் வந்து ஏதோ சம்ஸோ எந்த கொஸ்டினோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா மேம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இவனுக்கு இதெல்லாம் இவனுக்கு ஆர் இவளுக்கு ஹிம் ஆர் இவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. அதான் என்னது, சப்டாஸ்க். ஃபர்தர் ஸ்மாலர் சப்டாஸ்க் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா டாஸ்க்கும் எவ்ரிதிங் ஓகே ஆன பிறகு தட் இஸ் கால்டு டீகாம்போசிஷன். அதான் என்னென்னா திஸ் டெக்னிக். ஓகே, எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நமக்கு என்ன ஆகும், டீகாம்போசிஷன் கிடைக்கும். ஓகேவா? Did you understand? டீகாம்போசிஷனா ஒன்றுமே இல்லைடா, நான் ஈஸி ஒன்லி. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, everybody look at your book. Page number is 138. Okay, problem. Decomposition is one of the elementary problem solving techniques. Everybody should mark elementary problem solving technique. It involves breaking down a problem into a smaller and more manageable problem and combining the solution of the smaller problem to solve the original problem. Original problem. And in problem we have a structure. We can exploit the structure of the problem and break into the smaller problem. Then the smaller problem can be further broken until it becomes sufficiently small to be solved by other simpler means. Okay, the solutions are then combined together to concentrate a solution to the original, to concentrate the what solution to the original problem. சப்பு அது இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டாஸ்க்கு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுதான் மெயின் டாஸ்க்கு. அந்த ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னது, அதுதான் சப் டாஸ்க். அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் 2 more minutes you should read the book. Next you should write decomposition. Everybody write for decomposition. Okay, are you writing guys? ரைட் பண்ணுறீங்களா இல்லையா? write neatly. Okay, write neatly. நான் சொல்கிறது ஒன்று write neatly. Okay, have you written, all of you? Have you written? Okay, have you written means 2 minutes read the book. Okay, have you written? Joel, are you listening? Are you writing the classwork?
Emmanuel, are you writing the classwork, boy? Are you writing the classwork? Yes, are you writing the classwork, boys and girls? Do you complete? Did you complete? Yes or no? Say yes or no. Open your mouth and say. Okay, shall we move now? Next one, refinement. Okay, the next one what? Refinement. Okay. ஓகே நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா டீகம்போசிஷன் என்ன பண்ணும், பெரிய ப்ராப்ளமாக ஸ்மாலர் சப் ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்மாலர் ப்ராப்ளமை என்ன பண்ணும் ஃபர்தராக வந்து நீங்கள் சப்டாஸ்க்குன்னு பண்ணல அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திஸ் சப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, என்ன பண்ணலாம்னா ஸ்மாலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னா சப்போஸ் நம்ம வந்து தேவையில்லாத டாஸ்க்கை என்ன பண்ணுறோன்னா தேவையில்லாத டாஸ்க் நம்ம என்ன பண்ணுறது, டீட்டெயில்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு என்னது அவசியம் நமக்கு இல்லை. ஓகே just listen carefully guys. ஓகே இங்கே என்னடா சப் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. just listen to page number 138. okay, each subproblem can be expanded into more detailed steps. okay, each subproblem all the subproblem என்னன்னா expand into more details. ஒரு subproblem இருக்குன்னா அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, each steps can be further explained still finer steps and so on. this is known as refinement. இதுதான் என்னன்னா refinementனு சொல்றாங்க. ரொம்ப நமக்கு தேவையில்லாதது நம்ம டீட்டெயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த சப்ராப்ளத்தை பற்றி நமக்கு என்னன்னா ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நமக்கு அந்த சப்ராப்ளம் ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, we can also abstract the subproblem. We specify each subproblem by its input property and the input-output relation while solving the main problem. We only need to know the specification of the subproblem. We do not need to know how the subproblems are solved. okay, நம்ம எப்படி subproblem சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு subproblem சொல்கிறோமே அது வந்து ஒன்று கிடையாது. ஓகேவா, நம்ம subproblem சொல்கிறோமே that is nothing. okay, just look at your book. The page number is 138. ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு போகிறதையே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு போகிறதையே நம்ம ஒரு பெரிய டாஸ்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே லிசன். ஓகே, ஸ்கூலுக்கு போகிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாஸ்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, கன்சிடர் எ ஸ்கூல் கோஸ் ஆக்ஷன்ஸ் இன் த மார்னிங். த ஆக்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ் எப்படின்னா கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். இதுதான் என்னென்னா மெயின் டாஸ்க். நம்ம ஸ்கூலுக்கு போகிறதையே நம்ம எப்படி சப் ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்கூலுக்கு போகிறதையே எப்படி சப் ப்ராப்ளமாக டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஆர் யூ ரெடி? வெரி குட் சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் brilliant. ஓகே, கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் இதுதான் என்னென்னா நம்மளோட மெயின் டாஸ்க்.
கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னா என்னெல்லாம் நம்ம ஃபர்தராக ஆக்ஷன் பண்ணுவோம்? சே எனிஒன்? சே எனிஒன், யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் எவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கீங்கன்னு எனக்கு. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் திங்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு? Okay, we can decompose these actions into smaller, more manageable action step which he takes in sequence. First, eat breakfast. என்னது? ஸ்கூலுக்கு போகிறது ஒரு மெயின் டாஸ்க். இந்த மெயின் டாஸ்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி சப் டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, eat breakfast. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறோன்னா சாப்பிடுவோம்ல, ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவோம்? புட் ஆன் கிளாத். நெக்ஸ்ட்டு லீவ் ஹோம். இது என்னது? இது 3 சப் டாஸ்க். சரி, மெயின் டாஸ்க் என்னது? கெட் ரெடி ஃபார் ஸ்கூலுங்கிறது மெயின் டாஸ்க்கு. ஈட் பிரேக்ஃபாஸ்ட், புட் ஆன் கிளாத், லீவ் ஹோம் இது என்னன்னா சப் டாஸ்க். ஓகே, இது என்னன்னா சப் டாஸ்க். ஓகே, நம்ம இந்த சப் டாஸ்க்கே இன்னும் எப்படி சப் ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ரிஃபைன் பண்ணாலே என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது. ரிஃபைன்மெண்ட் டீகம்போசிஷனால என்னென்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஒரு சப் டாஸ்க், ஒரு மெயின் டாஸ்க்கை எப்படி சப் டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஒரு சப் டாஸ்க்காக இன்னும் எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் we should discuss. Okay, okay, we have refined one action into detailed sequence of action. However, each of these action can be expanded into a sequence of action at more detail level, and this expansion can be repeated. The action eat breakfast. Okay, eat breakfast can be expand. இதுல என்னன்னா eat breakfast தான் என்னது? eat breakfast தான் என்னது? சப் டாஸ்க். இந்த சப் டாஸ்க்கை தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த சப் டாஸ்க்கை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகேவா? இந்த சப் டாஸ்க்கை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா இந்த சப் டாஸ்க்கே 3 சப் டாஸ்க் மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம். வாட் ஆர் தே? eat idlis and eat eggs and eat bananas. ஓகே, இந்த 3ஐயும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்? 3ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். எப்படின்னா eat idlis, eat eggs, eat banana. ஓகே, eat idlis and eat eggs and eat banana. ஓகே, அப்புறம் என்ன பண்றோம்னா புட் ஆன் கிளாத்ஸ். ஓகே, புட் ஆன் கிளாத்ஸ் இந்த சப் டாஸ்க்கை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் அண்ட் புட் ஆன் சாக்ஸ், put on socks and shoes. Okay, put on இந்த என்ன சொல்றது, இந்த 3ஐயும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா put on blue dress, put on socks and put on shoes. Okay, next என்ன பண்ணோம்னா wear ID card. next wear ID card. next put on clothes என்ன பண்றோம்னா 3 சப் டாஸ்கா டிவைட் பண்றோம். என்னது? put on blue dress போடுறோம் and put on shorts and shoes. ஓகேவா? நெக்ஸ்ட் wear ID card. இந்த put on கிளாஸ்லேயே in 3 types of சப் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணோம். நெக்ஸ்ட் லீவ் ஹோம். நெக்ஸ்ட் லீவ் ஹோம்னா அந்த லீவ் ஹோமில் எவ்வளோ 2 சப் டாஸ்காக என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2 சப் டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? take the bicycle out. next ride the bicycle away. take the bicycle out ride the bicycle away in பண்றோம். next என்ன பண்றோம்னா that the entire action of get ready for school has been refined. இதை நம்ம என்ன பண்ணோம்னா refine பண்ண போறோம். ஓகே, eat breakfastனா eat idli, eat eggs and eat banana. என்ன பண்ண முடியாது? இது 3ஐயும் அட் அ டைம்ல நம்ம சாப்பிட முடியாது. ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இந்த eat breakfastல என்னது இருக்கு? eat idli இருக்கு, eat eggs இருக்கு and eat banana இருக்கு. இது என்னது? இது வந்து மெயின் டாஸ்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா சப் டாஸ்க் என்னது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? சப் ப்ராப்ளமா கெட் ரெடிங்கிறது மெயின் டாஸ்க்னு வச்சுக்கிறோம், eat breakfastன்னு சப் டாஸ்க் வச்சுக்கிறோம்,
and eat breakfast and eat idlis and eat eggs, eat banana என்ன வச்சுக்கோனா சப் ப்ராப்ளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் eat eggs, eat banana. ஓகே, put on class இருக்குல்ல, put on class இருக்குல்ல, அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா put on blue dress, the same தான். ஓகே, put on cloth, put on blue dress and put on socks and shoes and your ID card. இது என்னது? sub problem, sub task, main task, sub task and sub problem. Okay, main task, sub task and sub problem. Did you understand? Did you understand, guys? Next, leave home. Okay, next, leave home. Okay, take the bicycle out, read the bicycle away. Take இது என்னதுன்னா கெட் ரெடி வந்து மெயின் டாஸ்க் தான். இது வந்து அரைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாமே சப் டாஸ்க், நம்ம சப் டாஸ்க் அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, உனக்கு ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லிசன் பண்ணால் இது வந்து ஒன்றுமே கிடையாது, நத்திங். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஜஸ்ட் 1 minute. மேம் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் சப் டாஸ்க்கு மெயின் டாஸ்க்குன்னு சொன்னேன், அது என்னன்னு ஒரு 2 நிமிஷம் பாரு. நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இது டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, guys. Okay, are you listening or not? Are you listening? Okay, shall we move now? Okay, listen. Okay, next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா refinement is not always a sequence of actions. Okay, what the student does may depend upon the environment. What the student does may depend on the environment. How she eat breakfast depend upon how hungry she is and what is the one table. Okay, what cloth she put on depends upon the day. Okay, நமக்கு ஹங்க்ரியாக இருந்து நமக்கு ரொம்ப பசியாக இருந்து அது டேபிளில் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது இன்ன டேக்கு இன்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணணும், இன்ன யூனிஃபார்ம் யூஸ் பண்ணணும், அது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? we can refine behavior which depends upon environment using conditional and iterative statement. Okay, just listen. நமக்கு listen carefully. Okay, eat breakfast, that is the sub task. Okay, sub task எப்படி இது பண்ணுமா, if hungry and idli is on the table. ஓகே, நமக்கு வந்து பசியாக இருந்து டேபிளில் இட்லி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இட்லி ஈட் பண்ணுவோம், இட்லி. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது புரியுதா? நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது, நமக்கு பசியாக இருந்து டேபிளில் இட்லி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம்னா இட்லி சாப்பிடணும். அந்த சேம் இஃப் ஹங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் த டேபிள். ஓகே, நமக்கு பசியாக இருந்து டேபிளில் என்னது இருந்து எக் இருந்துச்சுன்னா என்ன சாப்பிடுவோம், எக் சாப்பிடுவோம், ஈட் எக்ஸ். அதே மாதிரி தான் அது சேம் நமக்கு பசியாக இருந்து இஃப் ஹங்க்ரி and banana on the table. Okay, if hungry and banana on the table. நமக்கு பசியாக இருந்து பனானா டேபிளில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், பனானா சாப்பிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இதுதான் என்னது நம்ம. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு புட் ஆன் கிளாத். ஓகே, இஃப் வெனஸ்டேயாக இருந்துச்சுன்னா வெனஸ்டேனா நம்ம என்ன பண்ணுவோன்னா புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ். நமக்கு வெனஸ்டேயாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம், ப்ளூ ட்ரெஸ் போடுவோம். ஓகே, இல்லை மற்ற டே
புட் ஆன் ஒயிட் ட்ரெஸ். அனதர் டேல நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம்னா ஒயிட் ட்ரெஸ் போடுவோம். இதுதான் என்னது ஒரு இதோட சப் டாஸ்க் என்னது புட் ஆன் கிளாஸ் தான் சப் டாஸ்க். மற்றது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது என்னது சப் ப்ராப்ளம். ஓகே, சப்போஸ் இஃப் வெனஸ்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம் புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் போடுவோம். வெனஸ்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம் ப்ளூ ட்ரெஸ் போடுவோம். வெனஸ்டே இல்லாமல் எல்ஸ், தட் இஸ் த எல்ஸ் பார்ட். ஓகே, வெனஸ்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ட்ரெஸ் போடுவோம் put on white dress. Okay, normally நம்ம என்ன பண்ணுவோம் next put on socks and shoes and wear the ID card. Okay, did you understand? புரியுதா? நம்ம next என்ன பண்ணுவோம்னா leave home. Okay, leave home, take the bicycle out. Okay, leave the home and take the bicycle out. வீட்டிலேருந்து கிளம்பவும் take your bicycle out, ride the bicycle out. Do you understand what I'm saying? Next one என்ன பண்ணுவோம்னா the action eat idli can further refinement as an interactive action. Okay, நம்ம என்ன பண்ண போறோம் eat idli. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் இட்லி சாப்பிட்றோம். அதுதான் என்னன்னா டபுள் டேஷ் கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன். டபுள் டேஷ்ங்கிறது என்னது ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? புட் இட்லிஸ் ஆன் த பிளேட். நம்ம என்ன பண்ணுவோம் புட் இட்லியை பிளேட்டில் வைக்கிறோம். அது கூட என்ன ஆட் பண்ண நீ இட்லி மட்டும் வச்சு சாப்பிடுவியா? இல்லை, வி ஷுட் ஆட் சட்னி. ஓகே, வைல் இட்லி இன் எ பிளேட். எப்போ வரைக்கும் சாப்பிடுவோம்னா பிளேட்டில் இட்லி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பிடுவோம். ஈட் எ பிட் ஆஃப் இட்லி. இதை மீனிங் என்னன்னா எவ்வளோ இட்லி இருக்கிறோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம். Okay, did you understand what I'm saying, guys? Next, how get ready for school is refinement success level. Okay, everybody look at this diagram. It's very easy for நம்ம இவ்வளோ நேரம் eat breakfast, put on clothes, leave moon பார்த்துருக்கேன். இதை டீட்டெயிலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயக்ராமில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. டீட்டெயில் அண்ட் மோர் டீட்டெயில். ஓகே, ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் சாப்பிடலாம்? ஈட் இட்லி சாப்பிடலாம், ஈட் எக்ஸ் சாப்பிடலாம், ஈட் பனானா சாப்பிடலாம். இந்த புக் they are given 3. if you have you write more means you should write that is no problem. இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் மோர் டீட்டெயில் put idlis on the plate. ஓகே, இட்லி இருக்குது, நம்ம இட்லி இருந்துச்சுன்னா சும்மா சொன்னோம் put idlis on the plate and அது கூட என்ன பண்ணுவோம் add chutney, eat a bite of idli and eat a bite of இட்லி. இட்லி வந்து தட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? நெக்ஸ்ட் புட் ஆன் கிளாத். அதுக்கு என்ன நீ புட் ஆன் கிளாத்க்கும் நீ மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ் அண்ட் புட் ஆன் ஷாக்ஸ் அண்ட் ஷூஸ் அண்ட் யோர் ஐடி கார்டு. லீவ் ஹோம்க்கு ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். ஓகே இல்லையா? நவ் யூ ஷுட் சி ஃபார் இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகே, இது வந்து நம்ம இட்லிக்கு மட்டும் இந்த ஃப்ளோ சார்ட் இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்டர் கொடுக்குறோம். ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள். நமக்கு பசியாக இருந்து டேபிளில் இட்லி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு பசியாக இருந்து டேபிளில் இட்லி இருந்துச்சுன்னா நம்ம புட் இட்லி ஆன் பிளேட் போடுவோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆட் சட்னி யூஸ் பண்ணுவோம். இட்லி இன் பிளேட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஈட் பைட் ஆஃப் இட்லி. இந்த கண்டிஷனா என்னது? ட்ரூ. ஓகே, இந்த கண்டிஷன்லாம் என்னது? ட்ரூ. ஹங்கிரியாக இருக்குது ஆனால் நமக்கு இட்லி சாப்பிட முடியலை அப்படின்னா என்னது? ஃபால்ஸ். இன்னொன்று ஹங்கிரியாக இருக்குது அண்ட் எக்ஸ் ஆன் யோர் டேபிள். யூ ஷுட் ரைட் ஹங்க்ரி அண்ட் எக்ஸ். நீ இதுக்கு என்னென்னா ஓனா நீ என்ன பண்ணிக்கலாம்? டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சாரி, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. ரிஃபைன்மெண்ட்னா இதுதான், டீகம்போசிஷன் தான் இதுதான். நான் என்னடா டீகம்போசிஷன் ரொம்ப பெருசாக இருக்கேன், நம்ம என்ன செய்யக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, டீகம்போசிஷன் இஸ் வெரி ஈஸி. ஓகே, டீகம்போசிஷன் வெரி ஈஸி. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணு, ஒரு 2 minutes என்ன பண்ணுன்னா நீ என்ன பண்ணு பாரு. ஓகே, just look at your book. Okay, just look at your book. Very easy only.
The next one function. Okay, the next one function. Okay, function also nothing. Okay, after an algorithm problem is decomposed into sub problems, we can abstract. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம abstract பண்ணலாம். Okay, பேசிக்கா ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா நம்ம abstract பண்ணலாம். ஓகே, பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனை ஈஸியாக என்ன பண்ணலாம், abstract பண்ணலாம். ஓகேவா, ஈஸியாக என்ன சொல்லலாம், பேசிக்காக abstract பண்ணிக்கலாம். A function is a basic sub algorithm. இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், சப் ப்ராப்ளம்ஸ், சப் டாஸ்க் அந்த மாதிரி பார்த்தோம்ல. இந்த ஃபங்க்ஷன் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா sub algorithm is similar to an algorithm. Function is specified by input property and reserved input and output. நமக்கு என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான we get that related output. ஓகேவா, next to use a function in the main algorithm. ஒரு மெயின் அல்கோரிதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா user need to know only the specification function. You know the specification function. You know very well. Specification means double task meaning is the specification, next name and input property and the input output relation. User must ensure the input based on the functions will satisfy the specified property. Okay, can assume that is the output from the function. Okay, அது output from நம்ம என்ன input கொடுக்குறோமோ அதுக்கு நமக்கு related ஆன output we get related output இல்லையா. The user the function need only to know what is the function does and not how it is done by the function. How it is not done by the function. The function can be used a black box in solving other problem. Ultimately, someone implements the function using an algorithm. However, user of the function need not know about the algorithm. Okay, இது வந்து என்ன பண்ணுறோம், இந்த இதில் நம்ம இவ்வளோ நேரம் சப் ப்ராப்ளம் சப் டாஸ்க் பார்த்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்கோரிதமாக ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த அல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்கோரிதமாக ரைட் பண்ண போகிறோம். ஓகே, in this section your homework is you should draw and you should write page number 140 figure இருக்குல்ல 7.8 7.9 நீ எனக்கு draw பண்ணி அனுப்பணும். ஓகே, you should draw and send. Okay, did you understand what I'm saying? புரிஞ்சா? your homework is 1.40 page number 1.40 ல 7.8 and 7.9 நீ என்ன பண்ணணும், எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா, இதுதான் உனக்கு என்னது ஹோம்வொர்க், இதான் என்னது ஹோம்வொர்க். ஓகே.